இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்து 8th சம் பார்க்க போகிறோம். 8th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஃபாலோவிங் மாடலஸ் I into 2 plus I whole power cube divided by 1 plus I whole power square கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த மாடல்ஸை ஒவ்வொரு டேர்முக்கு என்ன பண்ணுவோம், செப்பரேட் பண்ண போறேன். மாடலஸ் I மாடலஸ் 2 plus I whole power 3 divided by மாடலஸ் 1 plus I இந்த ஸ்கொயர் என்ன பண்றேன், வெளியே போடுறேன். இந்த மாடல்ஸ் இருந்தால் நீ ஒன்றுமே பார்க்க தேவையில்ல. ஐக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ, ரியல் நம்பர் என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். இந்த மாடல் ஆஃப் இசட் ஃபார்ம் என்னது, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ இங்கே மாடலஸ் ஐ இருக்கா, அப்போ ஒன்றுமே இல்லை. ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கா, அப்போ 1 ஸ்கொயர் டாட் வச்சுக்கோ. இந்த மாடல்ஸ் 2 பிளஸ் ஐ இருக்கா, அப்போ ரூட் ஆஃப் 2 இருந்தால் 2 ஸ்கொயர் பிளஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கா, 1 ஸ்கொயர் ஹோல் பவர் கியூப் இருக்கா, ஹோல் பவர் கியூப் divided by 1 plus I models whole square இருக்கா, எப்பவும் root of 1 square plus I ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும், 1 square whole power square இருக்கா, whole power square. இப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும், ஒன்று தான், ஒன்று கணக்கு கிடையாது. இப்போ ரூட் ஆஃப் 2 square plus 1 square இருக்கா, அப்போ ரூட் ஆஃப் 2 square வேல்யூ 4 பிளஸ் 1 square வேல்யூ 1 ஹோல் பவர் கியூப் இருக்கா, ஹோல் பவர் கியூப். இந்த ரூட் ஆஃப் 1 என்று 1ஓட மல்டி பண்ண இதே வழி தான் கிடைக்கும், சும்மா என்ன போட்டுக்கோ. அடுத்து ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பண்ணா 1 பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணா 1 ஹோல் பவர் ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்கு, ரூட் ஆஃப் 5 ஹோல் பவர் கியூப் டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் 5 ஹோல் கியூப் என்ன அர்த்தம், ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 divided by root 2 whole square என்ன அர்த்தம் நமக்கு, root 2 into root 2. இப்போ ரெண்டு root 5 மல்டிபிள் பண்ணா, ரெண்டு root 5 மல்டிபிள் என்ன கிடைக்குது, 5 கிடைக்குது. அதே மாதிரி ரெண்டு root 2 மல்டிபிள் என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. அப்ப ரெண்டு root 5 என்ன பண்றேன், நான் ஒரு 5 போட்டுக்கிறேன், பக்கத்துல என்ன இருக்கு, ஒரு root 5 இருக்கு. கீழே ரெண்டு root 2 மல்டிபிள் கிடைக்குது, 2 கிடைக்குது. அப்ப ஆன்சர் நீங்க எழுதிருக்கீங்க 5 root 2 5 divided by 2 கிடைச்சிருச்சு. அடுத்து 9th சம் பார்க்க போறோம். 9th சம் இதே மாதிரி சம் தான். எப்படி கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஃபாலோவிங் மாடலஸ் 1 plus I bar 2 plus 3I 4I minus 3 இருக்கு. போன தடவை பண்ண மாதிரி அதே தான் பண்ண போறோம். மாடல்ஸ் என்ன பண்ண போறோம், செப்பரேட்டா பிரிச்சு கொடுக்க போறேன். இப்ப மாடலஸ் 1 plus I மேல பார் இருக்கா, பார் மாடல்ஸ் பிரிச்சு கொடுத்துறேன். அடுத்து இன்னொரு மாடல்ஸ் 2 plus 3ஐக்கும் பிரிச்சு கொடுக்குறேன். அடுத்த மாடலஸ் 4I minus 3க்கும் பிரிச்சு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த 1 plus I என்ன பண்ணுவோம், நம்ம மேல பார் இருந்தா சிம்பிள் சேஞ்ச் ஆகுமா, 1 plus I மேல பார் இருந்தா 1 minus I மாறிடும். அடுத்து என்ன இருக்கு, 2 plus 3I 4I minus 3. நீ சிம்பிள் பார்க்க தேவையில்லை, மாடல்ஸ் இருந்தாலே சிம்பிள் பார்க்க வேணாம், நீ ஆட்டோமேட்டிக்கா ரூட் எடுத்தாலே போதும். இப்போ 1 இருக்கா, 1 ஸ்கொயர் ஐக்கு மணி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கா, பிளஸ் 1 ஸ்கொயர் டாட் ரூட் எடுத்துட்டா 2 ஸ்கொயர் பிளஸ் ஐ மணி கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கா, 3 ஸ்கொயர் பிளஸ் ரூட் ஆஃப் 4 இருக்கா, 4 ஸ்கொயர் சிம்பிள் பார்க்க தேவையில்ல, பிளஸ் போட்டுக்கோ, 3 இருக்கா, 3 ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் வேல்யூ 1 பிளஸ் 1 ஸ்கொயர் வேல்யூ 1 ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணா 4 3 ஸ்கொயர் பண்ணா 9 பிளஸ் ரூட் ஆஃப் பிளஸ் இங்கே வராது, நான் தெரியாம பிளஸ் போட்டேன், நான் நீ டாட் வச்சுக்கோ. 4 ஸ்கொயர் பண்ணா 16 3 ஸ்கொயர் பண்ணா 9. இப்போ ரூட் ஆஃப் 2 ரூட் ஆஃப் 13 ரூட் ஆஃப் 25. இப்போ இந்த ரூட் 2க்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது, ரூட் 13க்கு வேல்யூ கிடையாது. அப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ணிடு, ரூட் 2 இன்டு ரூட் 13 ரூட் 26. ரூட் 25 வேல்யூ என்னது, 5. இப்போ 226 இன்டு 5ஓட வேல்யூ என்னது, 5 ரூட் 26. இந்த 5 மாடி வந்துடும். அப்போ இந்த மாடல்ஸ்க்கு வேல்யூ ஆன்சர் என்னது, 5 ரூட் 26. இப்போ என்ன பார்க்கணும்னா கொஸ்டின் நம்பர் 10th. கொஸ்டின் நம்பர் 10th என்ன கொடுத்துறாங்க, Z1ஓட வேல்யூ 3, Z2ஓட வேல்யூ -7I, Z3ஓட வேல்யூ 5 plus 4I. ஸோ தட் கேட்குறாங்க Z1 இன்ட்டு Z2 plus Z3 ஈக்குவல் Z1 Z2 plus Z1 Z3 அப்படி இருக்குது. அப்படியே நான் பண்ணுறேன், இந்த வேலையில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். Z1 என்ன இருக்கு, 3 இருக்கா, 3. Z2ஓட என்ன இருக்கு, -7I பிளஸ் Z3ஓட என்ன இருக்கு, Z3ஓட வேல்யூ 5 plus 4I 5 plus 4I ஈக்குவல் இங்கே Z2 என்ன இருக்கு, 3. Z2 என்ன இருக்கு, -7I பிளஸ் Z1 இருக்கு 3, Z3 என்ன இருக்கு 5 plus 4I
இப்போ 3 அப்படியே வச்சுக்கோ, 5 இருக்கா, 5 அப்படியே வச்சுக்கோ. இங்க -7ஐயும் 4ஐயும் சப்ராக்ட் பண்ணா பெரிய நம்பர் -7னால -3i ஈக்குவல் 3 into -7i -21i 3 into -7 -21i plus 3 5s are 15 3 4s are plus 12i. ஓகே, இப்போ 3 5s are 15 3 into -3 -9i ஈக்குவல் ஃபர்ஸ்ட் நம்பர் 15 இருக்கு. இந்த -21i இருந்து +12i போச்சுன்னா -9. ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கு. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ஸ் ப்ரூவ்டு நிரூபிக்கப்பட்டன. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. ப்ரூவ் த ஃபாலோவிங் ப்ராப்பர்ட்டிஸ் z is real if and only if z equal to z bar. கீழ்காணும் பண்புகளை நிறுவுக. z ஒரு மெய் எண் இருந்தால் மட்டுமே z equal to z bar அப்படிங்கிறோம். z வேல்யூ என்னது, z ஃபார்ம் என்னது, x plus iy. z பார்னா அடி பார்த்துருப்போம்ல, அப்படியே சிம்பிளை மாத்திரம் x minus iy. z வேல்யூ x plus iy, z பாரோட வேல்யூ x minus iy. அப்படியே இது ரியல்னு சொல்லி அவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்களா, இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. z equal to z bar அவங்களே கொடுத்துட்டாங்க. z வேல்யூ x plus iy, z பாரோட வேல்யூ x minus iy. இப்ப ஈக்குவல் ரெண்டு சைடும் சேம் நம்பர் சேம் சைன் இருந்தா, இப்போ பிளஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கு, பிளஸ் iy மைனஸ் iy. இந்த மைனஸ் iy ஈக்குவல் எங்கிட்ட வச்சுன்னா iy பிளஸ் iy இந்த இடத்துல என்ன இருக்கும், 0 ஆயிரும். அப்ப iy ஆட் பண்ணா 2iy ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 2y அங்கிட்டு போச்சுன்னா டிவைட் பை 2y. அப்போ ஒய்யோட ஆன்சர் 0 ஆயிரும். இப்போ ஒய்யோட கிடைச்சிருக்கானாக்கு, அப்ப நம்பர்ல கிடைச்சிருக்கு. அப்ப இது என்னது, z is real அர்த்தம். therefore z is real. z என்பது ஒரு மெய்யாகும். z என்பது ஒரு மெய்யாகும். இங்க என்ன சார் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிட்டா, எப்படி z ரியல்னு சொல்றாங்களோ அதே மாதிரி கொஸ்டின் z இமேஜினரின்னு சொல்லுவாங்க. நம்ம அதுவும் சால்வ் பண்ணணும். z இமேஜினா மெய் எண்கள் சொல்லுவாங்க. மெய் எண்கள் சொல்லிட்டாங்களா, அப்ப இந்த இடத்துல கற்பனை எண்கள் சொல்லியிருப்பாங்க. இங்க பாத்துக்கோ, z வேல்யூ x பிளஸ் iy கொடுத்துருக்காங்களா, z பாரோட வேல்யூ x மைனஸ் ஐ கொடுத்துருக்காமா, ஒண்ணுமே இல்லை, ஃபார்முலா தான் டிஃப்ரெண்ட். இமேஜின்னா z ஈக்குவல் டு மைனஸ் z பார் வரும், z ஈக்குவல் மைனஸ் z பார் வரும். அப்படியே வேல்யூ அப்ளை பண்ணாங்க. எப்படி நம்ம y ஈக்குவல் x 0 கிடைச்சிச்சோ அங்க x ஈக்குவல் 0 கிடைக்க போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். x ஈக்குவல் 0 வந்துச்சுன்னா அது என்னது, z ஒரு இமேஜினரி நம்பர் சொல்லுவான், z ஒரு கற்பனை எண்கள் ஆகும். அதை பார்த்துக்கோ. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. 1 plus i divided by 1 minus i whole power n equal to 1. இது ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் மிடம் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ண போறோம் பாரு. 1 plus i divided by 1 minus i. இது உள்ள இருக்கிற வேலையை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா கான்ஜுகேட் எடுக்க போறோம். இன்ட்டு 1 minus i இருக்கப்ப மேல என்ன வரும், 1 plus i divided by 1 plus i. இப்போ இந்த 1 plus i மல்டி பண்ணா என்ன கிடைக்கும், 1 into 1 1, 1 into i plus i into 1 plus i into i plus i ஸ்கொயர். இப்ப கீழே கான்ஜுகேட்னா எதையுமே பார்க்க தேவையில்ல, 1 அப்படியே ஸ்கொயர் போட்டுக்கோ, பிளஸ் போட்டுக்கோ, i மணி கோஎஃபிஷியன்ட் இருக்கு 1 இருக்கு, அப்போ 1 ஸ்கொயர் போட்டுக்கோ, நீ வேற எதுவுமே போட தேவையில்ல. இப்ப பாத்துக்கோ, 1 பிளஸ் i என்ன வரும், 2i ஆயிரும், பிளஸ் i ஸ்கொயரோட வேல்யூ -1, 1 ஸ்கொயர் பண்ண 1 பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ண 1. ரொம்ப சிம்பிள். பிளஸ் 1 -1 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்கும்னா 2i இருக்கு. கீழே எனக்கு 1 + 1 அப்புறம் 2 இருக்கு. ரெண்டையும் கேன்சல் பண்ணா ரிமைனிங் i இருக்கு. நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 1 plus i divided by 1 minus i கொடுத்துருக்காங்களா. இங்க பாருங்க, 1 plus i divided by 1 minus i whole power n equal to 1ன்னு சொல்றாங்க. இப்போ இந்த 1 plus i 1 minus i ஆன்சர் என்ன வருது, i வருது. i whole power n ஓட வேல்யூ 1.
அப்ப இந்த என்ன வெளிப்பட 1 வரும்? I பவர் 4 வெளி 1 தெரியுமா? அப்ப I பவர் 4 ஈக்குவல் டு 1. அப்ப என்னோட வெளி என்னது? 4. என்னோட வெளி என்னது? 4. ஆன்சர் செய்ய வச்சிருக்கேன். என்னோட வெளி 4. அடுத்து கொஸ்டின் நம்பர் 30. அதே மாடல் சம் தான். இது பாருங்க 1 plus I divided by 1 minus I whole power cube minus 1 minus I divided 1 plus I whole power cube. ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல மாத்த சொல்றான். போன தடவை பண்ண மாதிரியே இந்த உள்ள இருக்கிற வெளிக்கு என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் நான் கான்ஜுகேட் எடுக்க போறேன். இன்ட்டு 1 plus I 1 minus I போட்டு 1 minus I இருக்கா, அப்போ 1 plus I divided by 1 plus I. இப்போ மேல என்ன பண்ண போறேன்? நான் 1 into 1 1 குழப்பச்சுனா பிராக்கெட் போட்டுக்கும். 1 into plus I plus I plus I into 1 plus I plus I into plus I plus I square divided by கீழே ரொம்ப யோசிக்க வேணாம். 1 இருந்தா 1 ஸ்கொயர் பிளஸ் I மேல கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கா 1 ஸ்கொயர் அப்படி முடிச்சுக்கலாம். இப்போ 1 பிளஸ் I பிளஸ் I 2I I ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1 1 ஸ்கொயர் பண்ணா 1 1 ஸ்கொயர் பண்ணா 1 மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிருச்சு 2I 1 பிளஸ் 1ஓட வேல்யூ 2 ரெண்டையும் கேன்சல் பண்ணா I. அப்போ என்ன கிடைக்குது? இந்த வேல்யூ இந்த பர்டிகுலர் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணா I கிடைக்குது. இப்போ இந்த வேல்யூ பாருங்க 1 மைனஸ் I 1 பிளஸ் I எப்படி இருக்கு? இதோட ரெசிப்ரோக்கலா இருக்கா? அப்ப சிமிலர்லி என்ன பண்ணணும்னா இந்த 1 மைனஸ் I டிவைட் 1 பிளஸ் I இது I வந்துச்சா, இது அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறி இருக்கனால அதோட வேல்யூ என்ன வரும்னா மைனஸ் I தான் வரும். எல்லா கொஸ்டினுமே மேக்ஸிமம் இப்படி தான் வரும். அப்ப என்ன பண்ண போறோம்னா இது அப்படியே அப்ளை பண்ண போறேன். மொத்த கொஸ்டின் எடுத்து எழுதிட்டேன். இந்த வேல்யூக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? I கண்டுபிடிச்சிருக்கேனா I கியூப் மைனஸ் இந்த 1 மைனஸ் I 1 பிளஸ் I என்ன வேல்யூ சொன்னேன்? இதோட அப்படியே ஆப்போசிட் சைன் வரும் சொன்னேனா மைனஸ் I ஹோல் கியூப். இப்போ I கியூபோட என்ன இருக்கு? மைனஸ் I மைனஸ் மைனஸ் கியூப் பண்ணா மைனஸ் தான் வரப்போகுது. பார்த்துக்கோ, இது கியூப் இருக்கு, மைனஸையும் கியூப் பண்ணணும், ஐயையும் கியூப். மைனஸ் கியூப் பண்ணா மைனஸ் வரப்போகுது, ஐயை கியூப் பண்ணாலும் மைனஸ் I வரப்போகுது. அப்போ பார்த்துக்கோ மைனஸ் I மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் மல்டி பண்ணா பிளஸ் I. அடுத்து பார்த்துக்கோ மைனஸ் I மைனஸ் இன்ட்டு I மைனஸ் I 2 ஆட் பண்ணா மைனஸ் 2I. அப்போ ஒரு ஆன்சர் என்ன வருது நமக்கு? மைனஸ் 2I வருது. இப்போ செகண்ட் சாப்டர் கூடிய டாப் 32 மார்க்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.